சார் பொதுவா இந்த ஹார்ட் அட்டாக், இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஜாதகத்துல வந்து இதயத்தை குறிப்பிடக்கூடிய கிரகம் வந்து குரு, அதுக்கப்புறம் சூரியன். இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு வந்து ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல குரு வந்து வக்ரமாயிருக்குன்னு வைங்களேன். குரு வக்ரமோ அல்லது குரு பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா அவங்க வந்து பால்பிட்டேஷன் சொல்லப்படக்கூடிய படபடப்பு. நிறைய பேருக்கு பீட்டு ஸ்கிப் ஆகும். நான் நிறைய பேருக்கு பார்த்துக்கிறேன். இப்போ கை வச்சு பார்த்தோம்னா லேப்டாப் அடிக்குது இல்லைங்களா, அங்கே பீட் வருது இல்லைங்க. இந்த பீட் வந்து 2 பீட் நின்றுட்டு கொஞ்சம் கழிச்சு திருப்பி ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பீட்டு ஸ்கிப்பிங்கு, படபடன்னு ஒரு மாதிரி டபடபடன்னு அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஃபீல், இது எல்லாமே வந்து குருவனுடைய தன்மை. குரு வக்ரமாக இருந்தாலோ, குரு பரிவர்த்தனையாக இருந்தாலோ, குரு சந்தியில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாகாது. ஏன்னா இது இவங்களுக்கு இயற்கையிலே இருக்குது. இந்த அமோனியம் குறைன்றதுனால இந்த பிரச்சனை வருது. அதனால அமோனியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுதே தவிர இதில் இயற்கையாகவே இருக்கு. அப்போ குருங்கிறது வந்து இதயத்தை குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து சூரியன்றது இதயத்தை குறிப்பிடக்கூடியது. சூரியனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அட்டாக் பண்ணுறது, மாசிவ் அட்டாக் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, இந்த பிரச்சனைகள் நடக்கும். அப்போ சூரியனும் குருவும் சேரும் பொழுது இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும்.